ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என் ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு 1 கப் ரைஸ் எடுத்து 2 to 3 டைம்ஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். லைக் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு அண்ட் பச்சை மிளகா. இதோட ஒரு ஹாஃப் பிக் சைஸ் ஆனியன் போட்டிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சா அதை வந்துட்டு ஒரு 10 to 15 பல் இதோட சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கிடைக்கும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரியாணி பேன் எடுத்துகிட்டு அதில் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பிரியாணி ஸ்பைசஸ் லைக் பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஜாதிபத்ரி அண்ட் கொஞ்சம் கேஷ்யூநட் அதையும் சேர்த்து நம்ம அந்த கேஷ்யூநட் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பிக் சைஸ் ஆனியனில் ஹாஃப் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். அந்த ஹாஃப் ஆனியன் எடுத்து நம்ம இதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதோட 1 பிக் சைஸ் டொமேட்டோவும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டொமேட்டோவும் நல்லா அப்படியே மசிஞ்சு இருக்கணும், அந்த கிரேவி ஃபார்முக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு 2 ஸ்பூன் கர்ட், கொஞ்சம் திக்கான கர்ட் ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். அதையும் வந்து போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் அண்ட் ப்ரான், அப்புறம் இதுக்கு தேவையான பிரியாணி மசாலா, உப்பு, வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எந்த கிளாஸில் ரைஸ் மெஷர் பண்ணிங்களோ அதே கிளாஸில் 1.5 கப் வாட்டர் ஊற்றி ஊற வச்ச ரைஸையும் போட்டுட்டு நல்லா பாயில் ஆனதும் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அண்ட் ஒரு 15 மினிட்ஸில் தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி இஸ் ரெடி. நான் அந்த பிரியாணியில் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். பாதி சாப்பிட்டோன்னே தான் ஞாபகம் வந்துடுச்சு. பாய்.